ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஹால் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குள்ளே நோட்டிஃபிகேஷனை காட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுவையான நாட்டுக்கோழி முட்டை கிரேவி எப்படி வைக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். டக்குன்னு வச்சிடலாம். கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. 4 முட்டையும் அதுக்குள்ளார போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் வெடிக்காது. அப்புறமா முட்டையை தோல் ஒழித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். பான் சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் தண்ணி மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, இது தேங்காய் எண்ணெய். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு இந்த மாதிரி கையில் நசுக்கி போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். மீடியமாக தான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டாலும் இனிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு தெரில. வரமிளகா 2, பச்சை மிளகா ஒரு 3 மிளகா கீரி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளியும் போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து. இப்போ இடிகள் எடுத்து பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி தழை இது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி தலையும் இஞ்சியும் இல்லை, அதனால் இருக்கிறத மட்டும் 1க்கு 2 தட்டி போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போடுறதில்ல இந்த மாதிரி 1க்கு 2 போட்டால் கறிக்குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி அந்த தக்காளியிலே போட்டு நல்லா தக்காளி இந்த அளவுக்கு வணங்கினதும் சிக்கன் பொடி போட்டுக்கலாங்க. தேவையான அளவு சிக்கன் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் பொடி இந்த எண்ணெயிலே போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வணங்கி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பாருங்கள், தெரியுதா? எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளியெல்லாம் கொத்தி விட்டால் நல்லா கொஞ்சம் மஞ்சிரும். இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி கத்தியில் அறுத்து வச்சுக்கலாம். கொதிக்குது பாருங்கள். இப்போ கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கல்லையா, அதை நசுக்கி நல்லா 1 2 இடித்து இந்த மாதிரி போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுமே நம்ம முட்டையை இதுக்குள்ளார இறக்கிடலாம். நாட்டுக்கோழி முட்டை அப்படின்றதுனால மஞ்சக்கரு எவ்வளோ மஞ்சேன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்தால் குழம்பு நமக்கு ரெடிங்க. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். எப்படி கொதித்து நல்லா கெட்டியாக எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியாக வேணுனாலும் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக வச்சுக்கலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் வேறு லெவல். நாட்டுக்கோழி முட்டை அதிகமாக கிடைக்காது. சரி, இந்த வருஷம் கோழி வச்ச முட்டையே 4 முட்டையை ஆட்டை போட்டு தான் இந்த மாதிரி கிரேவி செய்யலை. எனக்கு இந்த மாதிரி கிரேவினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சாப்பிட்டா வேறு லெவல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்